வணக்கம் நேர்களே, இது உங்கள் கலாம் டிஎன்பிசி அண்ட் கவர்மெண்ட் ஜாப் கிளாஸ். இன்றைக்கி ஒரு ஆர்ஆர்பி முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இன்றைக்கி ஒரு விஷயம், என்ன முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பியோடைய ஜேஇ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸாம் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 27 மே, அதாவது 5வது மாதம் 27ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி சொல்லியிருக்காங்க. அதனுடைய மார்க் டெஸ்ட் லிங்க் பார்த்திங்கன்னா 12/5, அதாவது மே மாதம் 12ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்டிமேஷன் ஆஃப் எக்ஸாம் சிட்டி அண்டு டேட் அண்ட் செஷன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா 17 மே, அதாவது நமக்கு எக்ஸாம் சிட்டி எங்கே, டேட்டு, செஷன் அது எல்லாமே பார்த்திங்கன்னா மே 17ஆம் தேதி தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டவுன்லோட் ட்ராவல் அத்தாரிட்டி ஃபார் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட், நம்ம எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான அத்தாரிட்டி லெட்டர் பார்த்திங்கன்னா 17/5/2010 அன்றைக்கே டவுன்லோட் ஆகும். ஆனால் பட் ஹால் டிக்கெட் அன்றைக்கி கிடைக்காது. அதாவது இ கால் லெட்டர் அது தனி. அதுக்கு ஹால் டிக்கெட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கிறதுக்கு 4 நாளுக்கு முன்னாடி வரும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்னைக்கு எப்போ எக்ஸாம் டேட்டோ அதுலேருந்து 4 நாள் பிஃபோராகவே வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் டேட்டு, எக்ஸாம் சிட்டி, செஷனு அது எல்லாமே எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஆர்பி வெப்சைட்டில் வரும்னு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்கீம் ஆஃப் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். 90 மினிட்ஸ் எக்ஸாமினோட டியூரேஷனு. அப்புறம் 120 மினிட்ஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸு. அப்புறம் நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்திங்கன்னா 100. அப்புறம் கொஷின் டைப்ஸ் எம்சிக்யூ, அதாவது சூஸ் த பெஸ்ட், அந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்னு சொல்கிறாங்க. நெகட்டிவ் மார்க் பார்த்திங்கன்னா 1/3 ஃபார் எவ்ரி இன்கரெக்ட் ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு 1/3 பாகம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கூடிய தகவல். இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் கரெக்டாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் காலம் தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இந்த டைமை யூஸ் பண்ணி எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கள் கலாம் டிஎன்பிசி அண்ட் கவர்மெண்ட் ஜாப் கிளாஸ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மேற்கொண்டு இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.